Dear 12th students, நம்ம தி அவர் ஆஃப் ட்ரூத் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரிட்டன் பை பெர்சிவல் வைல்டு. இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜான் வந்து அக்யூசஸ் பால்ட்வின் ஆஃப் பெட்ரேயிங் இஸ் டியர் ஃப்ரெண்டு கிரஷம். அதாவது பால்ட்வின் அவருடைய டியர் ஃப்ரெண்டு கிரஷமுக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாப்லன்னா குற்றம் சுமத்துறான் ஜான். He adds that Baldwin will not get an employment anywhere as he will be considered a traitor. இப்போ பால்ட்வின்னால அந்த மிஸ்டர் கிரஷம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த பால்ட்வினை வந்து ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க. ட்ரைட்டர்னா துரோகி. ஏன்னா உயிருக்கு உயிரா பழகுன தன்னுடைய ஃப்ரெண்டையே ஜெயிலுக்கு அனுப்புனவர் பால்ட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் வந்துடும். அப்போ வரும்போது என்ன பண்ணுவாப்புலன்னா, பால்ட்வின் வில் நாட் கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட் எனிவேர். அவர் எங்கேயுமே வேலை கிடைக்காது, எங்கேயும் வேலை பார்க்க மாட்டாப்புல, சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க பால்ட்வின் வந்து ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லி. இப்படித்தான் வந்து என்ன செய்யறாப்புலன்னா, ஜான் வந்து பால்ட்வினை வந்து இன்டைரக்டா குற்றம் சொல்றாரு. டியர் ஸ்டூடெண்ட், முதல்ல வந்து என்ன பண்ணா, ஜான் சரி, பால்ட்வினுடைய டாக்டர் ஈவியும் சரி, மாத்தாவும் சரி, கிரஷம் வந்து குற்றவாளின்னு சொல்லி அவன் மேல கோவப்பட்டாங்க. இப்போ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து கிரஷம் வந்து பால்ட்வினுக்கு சொல்லியிருக்கிறான், கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மாறிட்டாங்க. இப்போ கிரஷமுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. பால்ட்வினை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கன்வின்ஸ் பண்றாங்க. ஓகேவா, எப்படியாவது கிரஷம்மை வந்து காப்பாத்தியாச்சுன்னா அந்த டாலர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்க அவரை வந்து குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி சுமத்துனீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க நீங்க ட்ரைட்டர்னு சொல்லி, வேற எந்த இடத்துலயும் உங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? இப்படித்தான் ஜான் வந்து என்ன செய்யறான்னா பிளேம் பண்றான் பால்ட்வினை. இதைத்தான் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பாரு. அப்போ மாதா ஷேக்கிங் ஹர் ஹெட் அட் யுவர் ஏஜ், தலையாட்டுறாப்ல மாதா. ஹூ இஸ் மாதா? பால்ட்வினுடைய ஒய்ஃப். பால்ட்வின், இட் இஸ் தி மேன் தட் கவுண்ட்ஸ். இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போகும்ல, இருக்கட்டும், ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு பால்ட்வின் வந்து என்ன செய்யறாப்லன்னா சொல்றாப்ல. இப்போ மாதா, எஸ் யூ செட் தட் எ மந்த் ago. John, I heard from Donovan. Baldwin, quickly, what did you hear? இப்போ ஜான் சொல்றான், நான் டோனவன்ட்ட இருந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றான். அப்போ பால்ட்வின் கேட்கிறாரு, என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஜான் வந்து சொன்ன உடனே பால்ட்வின் கேட்கிறாரு, வாட் டிட் யூ ஹியர்? நீ என்ன கேள்விப்பட்ட, என்ன கேட்ட டோனவன்ட்ட இருந்து அப்படின்னு அந்த நியூஸை கேட்கிறாப்ல. ஜான், he has gone with the third national, you know. அந்த டோனவன் வந்து இந்த தேர்ட் நேஷனல் அப்படிங்கிறது என் கைண்ட் ஆஃப் பேங்க், அது ஒரு வகையான பேங்க். பால்ட்வின், எஸ், he is helping with the recognition. John, they wouldn't take you on that. அப்போ அந்த தேர்ட் நேஷனல் பேங்க்ல வந்து அந்த டோனவன் வந்து என்ன செஞ்சுட்டாப்ல, வேலைக்கு சேர்ந்துட்டாப்ல. ஆனா உங்களை அவங்க வந்து என்ன செய்யல, எடுக்கல இல்லையா? அப்போ அவங்க கூட என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க ட்ரைட்டர்னு ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேட் இம்ப்ரெஷன் உங்க மேல இருக்க போய் தானே உங்களை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்கிறாப்ல. he has gone with the third national, you know. தேர்ட் நேஷனலுக்கு வந்து டோனவன் போயிட்டாப்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பால்ட்வின், ஆமா, he is helping with the recognition. ஏதோ ஒரு சில ஹெல்ப் வந்து அந்த தேர்ட் நேஷனல் பேங்க் அவன் பண்ணியிருக்கிறாப்புல, அந்த இதுல வந்து அவனையும் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு ஜான் சொல்றாப்புல. they wouldn't take you on there. அவங்க உங்களை அங்க அழைக்கலையே வேலைக்கு, உங்களுக்கு கொடுக்கலையே, வேலை கொடுக்கலையே அப்படிங்கிறான். பால்ட்வின், their staff was full. they couldn't very well offer me a position as a clerk. அது அங்கே வந்து ஸ்டாஃப் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸஸாக போட்டு அது கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு பால்ட்வின் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே ஜான் சொல்கிறாப்புல, that was what they told you. Mr. Marshall,
said he wouldn't employ a man who was just as guilty as John Gresham. Baldwin. But I am not. John. Who knows it? Baldwin. Everybody will tomorrow. அதாவது கிரஷம் மட்டுமே குற்றவாளி கிடையாது, இப்போ உங்களையுமே அவங்க எல்லாருமே குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த தேர்ட் நேஷனலில் கூட உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கன்னா உடனே பால்டிவின் சொல்கிறாப்புல, பட் ஐ ஆம் நாட், நான்லாம் குற்றவாளி இல்லையே அப்படிங்கிறாப்புல. ஜான் சொல்கிறாப்புல, ஊ நோஸ் இட், கேட்குறான், யாருக்கு தெரியும்? உடனே பால்டிவின், எவரிபடி வில் டுமாரோ, எல்லாருக்குமே நாளைக்கு தெரியும், குற்றவாளி யாரு, என் மேலே குற்றம் இருக்குதா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பால்டிவின் சொல்கிறாப்புல. உடனே ஜான் சொல்கிறாப்புல, வில் தே பிலீவ் யூ ஆர் வில் தே திங்க் யூ ஆர் ட்ரையிங் டு சேவ் யுவர் ஓன் ஸ்கின்? Will they believe you or will they think you are trying to save your own skin? அவங்க உங்களை நம்புவாங்களா? யார் உங்களை நம்புவா? நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிடுறதுக்காகத்தான் கிருஷ்ணமை மாட்டி விட்டீங்களோ அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? பால்டிவின், ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன்லி அ டே பிஃபோர் தி ஸ்மாஷ். இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியுமே தவிர இந்த பிரச்சனைக்கும் இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பால்டிவின் சொல்றாப்புல. உடனே ஜான் சொல்றான், who will believe that? அதை யார் நம்புவா? நீங்க அப்படி சொன்னாலுமே நீங்களும் கிரஷமும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த தப்பு நீண்ட காலமாக நடந்திருக்குது. ஆனால் இந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை யார் நம்புவா அப்படின்னு ஜான் கேட்குறாப்புல. உடனே பால்டுவின் சொல்கிறாப்புல, தே வில் ஹாவ் டு, அவங்களும் நம்பக்கூடிய நேரம் வரும். ஹவு வில் யூ ஜான், ஹவு வில் யூ மேக் தம்? ஐ am afraid you will find that against you wherever you go, Governor. Your testifying against John Gresham won't make things any better. If you ever get another job, it will be with him. This is a startling idea. அது ஒரு startling idea to Baldwin, who shows his surprise. If Gresham doesn't go to jail, he will start in business again, won't he? And he can't offer you anything less than a partnership. ஜான் சொல்கிறாப்புல, சப்போஸ் அவன் ஜெயிலுக்கு மட்டும் போகலை அப்படின்னு சொன்னால், கிரஷம் ஜெயிலுக்கு போகலைன்னா இதோட ஒரு பெட்டர் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் உங்களை பார்ட்னராக கூட வச்சுக்கலாம், உங்கள் லைஃப்பும் மென்மேலும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இம்ப்ரூவ் ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்னு ஜான் சொல்கிறாப்புல. உடனே பால்டிவின், எ பார்ட்னர்ஷிப், என்னது பார்ட்னர்ஷிப்பா? ஜான், with meaning with the 100,000 capital you could put in the business in that. அவன் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸில் நீங்கள் $100,000 நீங்கள் உங்களுடைய முதலீடாக பண்ணும்போது நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆயிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாப்புல. உடனே பால்டிவின் சொல்கிறாப்புல, ஜான் லுக்கிங் அப்பீலிங்லி ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர், they are averted then. You want me to take this money? There is no answer. Say, yes, one of you. Still no answer or no. A long pause. I couldn't go into partnership with Gresham. பால்டுவின் கேட்குறாப்புல, இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நான் கிரஷம் கொடுக்குற மணி வாங்கிக்கிட்டு கிரஷமை காப்பாற்றணும், கிரஷம் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் ரிமெம்பர்னு நான் சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அந்த அர்த்தத்தில் நீ பேசுறியா அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே மாத்தா சொல்றாப்புல, ஏன் பண்ணக்கூடாது? ஒய் நாட்? பால்டிவின், பீப்புள் வுடன்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஜான், தென் யூ குட் கோ into business with someone else. That 100,000 is a lot of money. நீங்கள் எங்கே தான் வேலைக்கு போனாலும் என்ன தான் பண்ணாலும் $100,000 அப்படிங்கக்கூடியது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் இன்னுமே வேலை பார்த்து இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாப்புல பால்டுவின். பால்டுவின் வாக்ஸ் டு தி விண்டோ, லுக்ஸ் அவுட். உடனே பால்டுவின் என்ன செய்கிறான்னா அந்த விண்டோ நோக்கி போகிறான், வெளியில் பார்க்குறான். God knows, I never thought this day would come. I know
no matter how you try to excuse it. I know that if I take this money, I do a dishonorable thing. And you know it, you and you, all of you, come admit it. அதாவது நான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு ஹானரபுளாக ஒரு ஹானஸ்டியாக நான் இருந்துட்டேன். இப்போ அந்த மணிக்காக என்னுடைய அந்த நேர்மையை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் நேர்மையை இழக்கணுமா? அப்போ இத்தனை வருஷ காலம் நம்ம பட்ட கஷ்டம், நேர்மையாக இருந்து நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்னுடைய வழியை நான் மாற்ற முடியுமா அப்படின்னு பால்ட்வின் கேட்குறாப்புல. ஜான் ரெசல்யூட்லி, நோபடி வில் எவர் ஹியர் ஆஃப் இட். யாருமே இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தலை, நீங்கள் மட்டும் ஏன் அதை பெருசுப்படுத்தி உங்கள் லைஃப்பை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு ஜான் கேட்குறாப்புல. பால்ட்வின், பட் அமாங்ஸ்ட் அவர் செல்ஸ் ஜான், வாட் எவர் வி ஆர் டு தி வேர்ல்ட், லெட் அஸ் பி ஆனஸ்ட் வித் ஈச் அதர். The four of us. Well, his glance travels from John to Evie, whose head is bowed from her, to his wife, who is apparently busy with her knitting. He raises Martha's head, looks into her eyes, he stutters. Psalms, liars, hypocrites, thieves, and no better than. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலமா நம்ம 4 பேரும் வந்து ஒற்றுமையா நீதி நேர்மையின் பக்கம் இருந்துட்டோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துட்டோம், ஹானஸ்டியா இருந்துட்டோம். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த பணத்துக்காக நம்ம மாறுறது நல்ல விஷயமா அப்படின்னு கொஷின் கேட்குறாப்புல. அப்போ கொஷின் கேட்கும்போது ஈவியை பார்க்குறாப்புல, தன்னுடைய ஒய்ஃப் மாத்தாவை பார்க்குறாப்புல. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தலை குனிறாங்க. அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கிரஷமை தான் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் திட்டினாங்க. இப்போ அப்படியே மாறி இப்போ பால்ட்வினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? Any of you, we have seen our souls nagged and they sting to Almighty Heaven. Well, why don't you answer me? யாருமே நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலையே, ஏன் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறான் பாருங்க. பால்ட்வின் grows ashamed of the greed of his family. அதாவது பால்ட்வின் வந்து வெக்கப்படுறான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, கிரீடுனா பேராசை. கிரீட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அவனுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே பேராசை பிடிச்சி அந்த பணத்துக்காக என்ன செய்து இப்படி மாறிட்டாங்களேன்னு சொல்லி நினச்சி வெக்கப்படுறான். ஜான் ஹேஸ் தி கரேஜ் டு லுக் அட் ஹிம் ஸ்ட்ரைட் இன் தி ஐ. அந்த ஈவி, மாத்தா, ஜான், இந்த 3 பேர்லையும் ஜானுக்கு மட்டும்தான் தைரியம் இருக்குது. எப்படி அப்படின்னா, தன்னுடைய அப்பா பால்ட்வினை ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கொஸ்டின் கேட்குறான். He compels Baldwin to accept the money offered by Gresham. கம்பல்ஷனா வற்புறுத்துறான். அவன் இந்த ஜான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பால்ட்வினை கம்பல் பண்றான். நீங்க அந்த பணத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏத்துக்கோங்க, நம்மளுடைய ஃபேமிலியுடைய கஷ்டம்லாம் நீங்கிரும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து முன்னேறிடும், மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து என்ன செய்யறான்னா பால்ட்வினை கம்பல் பண்றான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிரஷம் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கிறது அந்த 3 வேர்டு மட்டும் சொல்லிட்டு அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே நீங்க உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றான். மார்த்தா என்ன சொல்றான், ஃபேப்லி, இட்ஸ் நாட் ராங் ராபர்ட். உன்னை மாத்தாவும் சொல்றாங்க, அது தப்பு இல்லை, நீங்க மாறலாம், ஐ டோன்ட் ரிமெம்பர்ங்கிறது சொல்லலாம், ஜான் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி மாத்தாவும் சொல்றாப்ல. பால்ட்வின், இட்ஸ் நாட் ரைட், இது வந்து இதில் ரைட் இல்லை, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு பால்ட்வின் சொல்றாப்ல. ஜான் ஃபேஸிங் ஹிம் ஸ்டெடிலி, 100,000 இஸ் எ லாட் ஆஃப் மணி டேட். 100,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் டேட், இதை நீங்கள் மிஸ் பண்ணாதாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜான் சொல்றாப்ல. பால்ட்வின் நோடிங் ஸ்லோலி, யூ கேன் லுக் இன் டு மை ஐஸ் நவ் மை சன், கான்ட் யூ? என்னுடைய கண்ணை பார்த்து
முகத்துக்கு நேருக்கு நேர இதை உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லு, என்னைய பார்த்து சொல்லு அப்படின்னு பால்டுவின் கேட்குறாப்புல. உடனே ஜான் வந்து என்ன சொல்கிறான்னா, வித்தவுட் மூவிங், அப்படியே வந்து மூவ் ஆகாமல், டேட் ஒய் டிட் யூ ரெஃப்யூஸ், நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிடுறதுக்கு? வாசன்ட் இட் பிகாஸ் யூ வேர் அஃப்ரைட் ஆஃப் வாட் வுட் சே, ஏன் பயப்படுறீங்க அந்த பணத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுறதுக்கு? ஏன் நீங்கள் ஏற்றுக்கலாமே, அந்த பணத்தை ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாப்புல, ஜான் கேட்குறாப்புல. உடனே பால்டுவின் ஆஃப்டர் எ லாங் பாஸ், எஸ் ஜான், வெல் நோபடி வில் எவர் நோ இட், யாருக்கும் தெரியாது, நீங்கள் அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியாது. பால்டுவின் எக்ஸப்ட் தி 4 of us, நம்ம 4 பேரை தவிர. உடனே ஜான் எஸ் ஃபாதர், ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல. அப்ரப்ட்லி தே செப்பரேட். ஈவி weeps in silence. Martha, being less emotional, blows her nose noisily and fumbles with her knitting. John scowls out of the window, and Baldwin, near the fireplace, clenches and unclenches his hands. Someone's coming. இப்போ இவன் சொன்ன உடனே இதெல்லாம் பேசி முடிச்சோன்னே எல்லாம் செப்பரேட்டாக போகிறாங்க. இவங்களும் ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. யார் யார்? ஈவி, மாதா, அடுத்து யார்? ஜான். 3 பேரும் அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போகிறாங்க. அப்போது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஈவி வந்து சைலண்ட்டாக வந்து அழுகிறாப்புல, மாதா வந்து ஒரு இமோஷனலாக வந்து ஃபீலிங்கோட என்ன செய்கிறாப்புல, நிட்டிங்னா பின்னுதல், இந்த கிளாத் மாதிரி பனியன், இந்த மாதிரி ஸ்கார்ஃப், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னது பின்னுறது, அதையும் வந்து ஒரு சேட் மூடோட என்ன செய்கிறாப்புலன்னா நிட்டிங். ஓகேவா? இது நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.